வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் டெய்லியும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் மார்க்கெட்டிங்க்கு தேவையான ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங்கு நம்மளோட ப்ராடக்ட் ரொம்ப அவசியம். நாம் என்ன ப்ராடக்டை சூஸ் பண்ணியிருக்கோம், அது எந்த மாதிரியெல்லாம் நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ப்ளேஸு, நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் அந்த இடத்துக்கு செட் ஆகுமா, அந்த இடத்துல அது போகுமா போகாதா, எந்த இடத்துல எதை விற்கணுமோ அதைத்தான் விற்கணும், அதுதான் ரெண்டாவது. மூணாவது ப்ரைஸு, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது மிக அவசியம். விலையை கரெக்டாக நிர்ணயம் பண்ணிட்டோம், நம்ம என்றைக்குமே நம்ம ரீச் ஆகி போய்கிட்டே இருப்போம். நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன்ஸு. நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் யார், நம்மளோட ஆடியன்ஸ் யார், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்குரிய கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணால் தான் நம்ம ப்ராடக்டவே மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டை மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறேன். என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு 5-6 வகையான ட்ரைனிங்ஸ் நான் கொடுக்குறேன். அது போகவே என்னென்ன ட்ரைனிங்ஸ்னு கேட்டிங்கன்னா, சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், சிறுதானியத்தில் வச்சு நம்ம மதிப்பு கூட்டி என்னென்ன பொருளெல்லாம் செய்யலாம், அதை எப்படி நம்ம சேஃபாக செய்யலாம், அதுக்கு எப்படி பேக்கிங் பண்ணலாம், அதுக்கான கஸ்டமர்ஸ் யார், அதை எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணலாம், இது எல்லாமே நான் அந்த கிளாஸில் சொல்லித்தரேன். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்லி பொடி கிளாஸஸ். இட்லி பொடி சம்மந்தமாக ஒரு 20 வெரைட்டி இருக்குது. அந்த 20 வெரைட்டி இட்லி பொடியுமே அந்த கிளாஸில் இருக்குது, அதுவும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மசால் பொடி ஐட்டம்ஸு, அதே மாதிரி தான் வெஜ் ஆர் நான்வெஜ் மசாலாஸ் ஃபுல்லுமே அதில் கவர் ஆகும். அப்புறம் தொக்கு வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்து, இந்த மாதிரியான வகுப்புகள் நான் நிறைய எடுக்கிறேன். அந்த வகுப்புகள்லேயே உங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு தேவையான பேசிக்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், நீங்கள் எப்படி கைடன்ஸ் பண்ணணும், அந்த இதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேக்கேஜிங்லேருந்து கவர்லேருந்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஓரியன்டாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறாதவங்களுக்கும் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கோம். சும்மா வெறும் ரூ. 1000 உங்களுக்கு ரூ. 2000 இன்கம்லேயே நான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறேன். உங்களோட ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இருந்தாலே என்னோடய தொக்கை எடுத்து நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம். உங்களோட லேபிளிங் போட்டே நீங்கள் பண்ணலாம். நான் ஒயிட் லேபிளே தரேன், என்னோடய ஸ்டிக்கர் இல்லாமல் நீங்களே ஒரு பிராண்டை உருவாக்கி உங்களோட லேபிள் போட்டு தரலாம். அது தொக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி. அதே மாதிரி இட்லி பொடி வெரைட்டி கொடுக்குறோம், அதே மாதிரி மசால் பொடி வெரைட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே நாங்கள் ஒயிட் லேபிளில் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வெறும் ரூ. 1000 ரூ. 2000க்கே நீங்கள் பே பண்ணி எடுத்து ப்ராடக்டை எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ரூ. 1000 நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ரூ. 300 லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எடுத்து பண்ணலாம். எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டின்றது எப்போயாவது தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம முறையாக யூஸ் பண்ணி முறையாக பண்ணுனா நம்மளை நமக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும். யூனிவர்ஸ் கொண்டு நம்மள்ட்ட சேர்க்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம நல்லதாகவே நினச்சோன்னா நல்லதாகவே நடக்கும். நாம் என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை டெய்லியும் யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்ம அதுவாகவே ஆகும் அப்படின்றது தான் இது. நம்மகிட்ட அதை யூனிவர்ஸ் கொண்டு நம்மகிட்ட சேர்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.